ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைன் நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். நிச்சயமாக இந்த டிசைன் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் இருக்கும். நான் எப்படி கட் பண்ணுறேன், எப்படி மார்க்கிங் பண்ணுறேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறேன், எந்த மாதிரி டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட் வரும். பட் இந்த ஒரு மேலே வந்து ஒரு 2 இன்ச் வச்சுருக்கேன், கீழேயும் 2 இன்ச் வச்சுருக்கேன். நெக் லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச் வச்சுருக்கேன். சரிங்களா? இது உங்களுக்கு சொல்லித்தருக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட். கேன்வாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக சென்டர் கரெக்டாக மடிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ப்ளவுஸ், அதே மாதிரி நம்ம பேப்பர் கேன்வாஸையும் கரெக்டாக அந்த லைன்லேயே கரெக்டாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி மார்க் பண்ணேன், அந்த லைனிங்கில் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கணும் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மார்க்கிங்கில் அழகாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்படி தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா கண்டிப்பாக மிஸ் ஆகும். கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நீட்டாக அந்த ஷேப் நம்ம வந்து 2 பக்கம் அழகாக கட் பண்ணிடுறோம். நீங்கள் கட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு சில டைம் நானே வந்து அந்த மார்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆகும். பட் நான் கட் பண்ணும்போது சரி பண்ணிக்குவேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகும். பட் நம்ம ஷேப் அந்த சிசர் எடுத்து நம்ம கட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்துடும். நமக்கு வந்து ஷேப் கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஏன்னா செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் கிளாத்தில் வந்து நான் அயர்ன் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத் அயர்ன் பண்ணிவிட்டு அந்த அந்த கேன்வாஸ்னால் ஓரத்தில் தான் நான் ஸ்டிச் போடுவேன். ஏன்னா இந்த கொஸ்டின் எங்கே அடிக்கடி சில பேர் கேட்பாங்க. கேன்வாஸ் மேலே ஸ்டிச் போடுறீங்களா இல்லை கேன்வாஸ் கீழே போடுறீங்களா? கேன்வாஸ் ஓரத்துலேயே ஸ்டிச் போடணும். ஏன்னா அந்த ஷேப்பில் அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நமக்கு 2 விஷயம் நமக்கு யூஸ் ஆகும். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுறோம் ஃபஸ்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் வைக்கும்போது நமக்கு வந்து மேல் பக்கம் வச்சு தான் நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். ஸோ 2க்குமே நமக்கு இது யூஸ் ஆகும். லைனிங் கிளாத்தில் நான் உங்களுக்கு நான் வந்து அயர்ன் பண்ணுறேன்னா ஒரு க்ரிப்பு நல்லா கிடைக்கும். சரிங்களா? அந்த க்ரிப்புக்காக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நமக்கும் சுருக்கம் வராது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அயர்ன் பண்ணாட்டி கூட நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. பட் இருந்தாலும் கண்டிப்பாக அயர்ன் பண்ணிடணும். அயர்ன் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பைப்பிங் அடிக்கிறதுக்காகவும் அந்த லைனிங்கும் ஒரிஜினல் அட்டாச் பண்ணுறதுக்காக தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அயர்னிங் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். எப்போவுமே வந்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து நீட்டாக, அதாவது வந்து ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பெரிய டாட் இருக்கு இல்லைங்களா, அதையே நீங்கள் ஒரு டைம் அயர்ன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து பேசிக்காக நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டையுமே நீங்கள் நீட்டாக அயர்ன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமும் கூட அந்த ஸ்லீவுக்குள்ளே வந்து ஒரு சில பேருக்கு சுருக்கு வரும். பட் நீங்கள் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக லூஸ் கொடுத்து, அதாவது வந்து பாடி பார்ட்டை ரொம்ப இல்லை, லைட்டாக இழுத்த மாதிரியும் மேல் பார்ட்டை லைட்டாக லூஸ் கொடுத்த மாதிரி, மீன் ஸ்லீவ் லைட்டாக நீங்கள் லூஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக சுருக்கம் வராது. அப்படியும் சுருக்கம் வந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். மேக்ஸிமம் சுருக்கம் வராது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் எல்லாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் நிறைய கடைகளில் ஸ்லீவ் ஜாயின் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணுறாங்க. அதாவது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போடுறாங்க. ஆனால் வந்து இப்போ அந்த ரெடிமேட் இருந்ததுக்கு அப்படி பண்ணுறாங்க. பட் முன்னாடிலாம் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர் பேக் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ரவுண்டாக தான் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ரவுண்டாக ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபிட்டிங் ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். பட் இப்போ அதிகமாக அது பண்ணுறதில்ல. ஒரு சில கடைகள்லாம் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நானே அந்த மாதிரி பண்ணுறதில்ல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா கஸ்டமர் அப்படி கேட்குறாங்க. என்ன செய்கிறது? எனக்கு வந்து ரொம்ப டைட் ஆச்சுன்னா எனக்கு பிரித்து விடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே தையல் போடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ரவுண்டாக ஜாயின் பண்ணுறத பெட்டர் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். சரிங்களா? நான் பைப்பிங் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். பைப்பிங் பற்றி நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் வந்து பேசாத வீடியோவே இருக்காது. அவ்வளோ பைப்பிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பட் நான் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். நான் பைப்பிங்க்கு கிளாத் எப்படி கட் பண்ணுறேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணுறது கிடையாது. பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கூட நிறைய பேர் ப்ளவுஸ் வந்து ஒரு சில எல்லாரும் சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் 98% பார்த்திங்கன்னா வந்து நம்ம அயர்ன் பண்ணாமல் தான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோ கம்மியாக சார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுடைய கஸ்டமர் ரொம்ப ரக்கடாக, ரொம்ப இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு அவங்க பிடிக்காது, இவங்களுக்கெல்லாம் இது போதும், அந்த மாதிரி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே
உங்களோட வேலையை நீங்கள் சரியாக முடிச்சு கொடுங்க. ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் நீங்கள் ரூ. 250 வாங்கினாலும் பரவாயில்ல, இல்லை ரூ. 400 வாங்கினாலும் பரவாயில்ல. கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் ஒரு சில முக்கியமான ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா, சாய்பாபா காலனி, டவுன் ஹால், ஆர்எஸ்புரம், காந்திபுரம், இந்த மாதிரி நிறைய ஏரியா இருக்குது, முக்கியமான ஏரியா இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரூ. 400 சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா, ரூ. 400 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அப்படி இருக்கிற கடையில் கூட ஒரு சில கடைகளில் அயர்ன் பண்ணுறதில்ல. எனக்கு தெரியும், நல்லா தெரியும், ஒரு சில கடை பேர் தெரியும், பட் நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி கடைகளில் அயர்ன் பண்ணுறதில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவுட்டில் இருக்கிற சின்ன சின்ன கடை கூட ஒரு சில கடைகள் அயர்ன் பண்ணி தராங்க. சரிங்களா, ஏன் அயர்ன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மிஸ்டேக் நடக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக பாபின் டைட்டாக இருந்தால் கூட லைட்டாக சுருக்கம் வந்துடும். அந்த பாபின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைட்டாக கீழே டைட்டாக இருந்தாலுமே சுருக்கு வரும். இல்லை ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா த்ரெட் எதுவும் மாட்டியிருக்கும், அதில் சுருக்கு வரும். கீழே டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டுக்காம போட்டிங்கனாலும் அந்த லூஸ் அடிக்கும். அது உங்களுக்கு தெரியாது, ஸ்டிச் பண்ணது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஃப்ரெஷர் அந்த பாபின் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரெஷர் ஸ்டிஞ்சர்னு சொல்லுவாங்க. அதில் அந்த ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது. சம்டைம் நமக்கு த்ரெட்டு மாற்றி நம்ம ஸ்பேடு, பாலி, மூன் அந்த மாதிரி நிறைய த்ரெட் இருக்குது. அதில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட்டை நம்ம மாற்றி யூஸ் பண்ணும்போது கூட அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த சுருக்கம் வரக்க ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா, ஸோ நீங்கள் கீழே பாபினும் ஒரே மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி த்ரெட்டு வரணும். மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டிச்சர்லேயும் ஒரே மாதிரி த்ரெட்டு ஒரே மாதிரி வரணும். ரெண்டாவது கண்டிப்பாக நீடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மாதத்துக்கு 3 ஊசி மாற்றுங்க. 10 நாளைக்கு ஒரு டைம் கம்பல்சரி ஊசி மாற்றுங்க. இப்போ நான்லாம் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ், ஆரி ஒர்க் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்லாம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் ஒரு ப்ளவுஸ் முடிக்கிறக்குள்ளே 4 ஊசி 5 ஊசி உடச்சிருவேன். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது இல்லையா. பட் இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சிட்டேன். பட் இப்போவுமே ஒரு சில டைமில் தவிர்க்க முடியாமல் ஒரு சில ஊசி உடஞ்சிருது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் மேக்ஸிமம் ஊசி உடையிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஊசி உடஞ்சதுன்னா கண்டிப்பாக கீழே அந்த பாபின் கேஸ் வந்து அடிப்படும். பாபின் கேஸ் அடிப்பட்டாலே உங்களுக்கு அடிக்கடி த்ரெட் கட் ஆகிட்டே இருக்கும். அது எந்த விதத்துலையும் நம்ம தவிர்க்கவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நீடில் உடையிறத தவிர்த்துருங்க. தவிர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற பாபின் இருக்குது பார்த்தீங்களா, அது உடஞ்சிரும். சப்போஸ் அது அந்த அதில் கீழே முட்டுச்சுன்னா அந்த பாபினில் முட்டினாலே கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கடி த்ரெட் கட் ஆகும். த்ரெட்டு கட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாபின் செட் நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். அந்த பாபின் செட் இப்போது எவ்வளோன்னு தெரில. பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரூ. 400 500 வரைக்கும் வரும். அப்புறம் நம்ம மிஷின் எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா நம்ம வந்து மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வரணும். 2வது நடந்தாலுமே கண்டிப்பாக ஒரு ₹1000 நமக்கு ரவுண்டாக செலவாகும், ஒரு சின்ன ஊசி உடைகிறதுனால. சரிங்களா, அப்போ அன்றைக்கி நமக்கு ஒர்க்கும் கண்டிப்பாக போயிடும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி காலையில் இப்போ மிஷின்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக ஒரு மிஷின் சின்ன பிரச்சனை என்ன தெரியுங்களா, மேலே நம்ம வந்து த்ரெட்டு வைண்டிங் பண்ணுவோம் இல்லையா, வைண்டிங் பண்ணுறதுல கீழே அந்த அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் அதை கழட்டி பார்த்துருக்க மாட்டீங்க. நான்லாம் அடிக்கடி கழட்டி பார்ப்பேன். மேலே வந்து அந்த ஜாக்கில் பார்த்தீங்கன்னா மேலே வைண்டிங் பண்ணுறதுக்கு அந்த இது இருக்கும், அந்த வைண்டிங் இருக்கும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா கழட்டி பார்த்தோம்னா ஒரு பிளாக் லப்பர் இருக்கும், அது கட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன விஷயம் தான். பட் அது கட்டானா என்ன பண்ண முடியாது, த்ரெட் சுத்த முடியாது, அவ்வளோதான். அது திரும்ப நம்ம ஒன்று அதை ஃபுல்லாக கழட்டி அது ஒன்று நம்ம எடுத்துகிட்டு போகணும். எனக்கு தெரியுன்றதுனால நான் லப்பர் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். பட் இன்றைக்கி ஒரு மிஷின் ப்ரொடக்ஷன் ஸ்டாப். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்ட மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் கண்டினியூவாக நடக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய மிஷின் இப்போ நம்மகிட்ட வந்து 7 மிஷின் கரெக்டாக கண்டினியூவாக ஓடுது. அதில் வந்து இப்போ இந்த ஒரு டெய்லியும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்ம வந்து எனக்கு எல்லாமே ஃபேஸ் பண்ணி கற்றுக்கிட்டதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக மைனூட்டாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் கடைகளில், மிஷினில். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் காலைல எந்திரிச்சு சாயங்காலம் ஃபினிஷ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பாபின் அந்த பாயிண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், மிஷினை வந்து ரெகுலராக நீட்டாக தொடைங்க. கீழே மட்டும் இல்லை, கீழே வந்து கீழே அந்த ஸ்டாண்டு வந்து வாரத்துக்கு ஒரு டைம் துடைக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பார்ட்டையும் நீட்டாக தொடைங்க. வேலை முடிச்சுட்டு போகும்போது மறக்காமல் பாபின் கேஸ்க்கு நல்லா ஆயில் விடுங்க. அப்புறம் ஒரு சில பார்ட்லாம் இருக்கும், அங்கெல்லாம் ஆயில் உங்களுக்கு தெரியும், அங்கெல்லாம் ஆயில் விடுங்க. மறுபடியும் காலையில் வந்த உடனே திரும்பவும் ஆயில் போட்டு மிஷினை வந்து நல்லா அந்த குதிரை இருக்குல்ல, ப்ரெஷர் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் மேலே தூக்கி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மெதுவாக அப்படி மைல்டாக மிஷின் நல்லா ஓட விடுங்க. ஓட விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கம் ஆயில் வந்து அப்படியே கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மிஷின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, இல்லைனா மிஷின் சவுண்டே கண்டிப்பாக மாறும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிசருக்கும் அப்படி தான். அடிக்கடி சிசர்லாம் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. சிசருக்கு வந்து நல்லா ஆயில் டெய்லியுமே விட்டுட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா, ஏன்னா சிசர் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். சிசருக்கு கம்பல்சரி நீங்கள் வந்து ஆயில் போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா ரொம்ப வரன்னு ஆகிடும் சிசர். அப்படி ஆகும்போது சீக்கிரம் சாணம் போயிடும். சாணம் போனாலுமே கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப மெல்லிசான கிளாத்தாக இருக்கும். அது கட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி வரும். அதனால் அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, சிசரை எக்காரணத்துக்கு கொண்டு கீழே போட்டுறாதீங்க. சிசர் நீங்கள் கீழே போட்டிங்கனாலே கண்டிப்பாக சிசர் நீங்கள் சாணம் பிடிக்க வேண்டியது வரும். சாணம் பிடிக்கிறதும் அப்படி தான். நான் சும்மா அங்கே ஊருக்குள்ளே வரவங்ககிட்டயோ அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் சாணம் பிடிக்கிறவங்க வருவாங்கள்ல, அவங்ககிட்டலாம் சிசரை கொடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. சிசரை கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக தேய்ச்சிருவாங்க. சிசரையே தேய்ச்சி எடுத்துருவானுங்க போட்டு. சரிங்களா? அவங்ககிட்டலாம் நீங்கள் தயவு செஞ்சு சிசரை கொடுத்துடவே வேணாம். சிசர் சாணம் பிடிக்கிறதுக்குன்னே ஸ்பெஷலாக இருப்பாங்க. அவங்க ஒரு எல்லா பக்கம் இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க வந்து டெய்லர்களுக்காகவே தனியாக பிடிப்பாங்க. அவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து பிடிக்கணும். இப்போ எங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சாணம் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பட் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் எடுத்துகிட்டு போனால் மொத்தமாக 10 சிசர் எடுத்துகிட்டு போவேன். 7 மிஷின், அப்புறம் ஓவர்லாக் மிஷின், எக்ஸ்ட்ரா 2 சிசர் நான் வச்சுட்டே இருப்பேன். மொத்தம் 10 சிசர் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு, நான் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணணும். பக்கத்தாலே இருக்காங்க. பட் இருந்தாலுமே எனக்கு அங்கே தான் நல்லா சாணம் பிடிப்பாங்க. ஸோ அங்கே எடுத்துகிட்டு போய் நான் சாணம் பிடிச்சி வந்தேன்னா, கண்டிப்பாக எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சில டைமில் கொஞ்சம் ஃபேப்ரிக் கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக 2 மாதத்துலேயே சாணம் போயிடும். திரும்ப நான் பிடிக்க வேண்டிய கண்டிஷன் ஆயிரும். பட் மேக்ஸிமம் 3 மந்த் அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போயிட்டு சாணம் பிடிச்சிட்டு வந்து ஆயில் போட்டு அப்படியே நான் வச்சுருவேன். நான் ஒரு சில டைமில் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? கீழே மிஷினை தூக்கி விட்டுட்டு ஆயிலில் வந்து அப்படியே ஃபுல்லாக ஊற போட்டுருவேன் சிசரை. அப்படி பண்ணிட்டோம்னா, சிசர் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஆயிரும். பட் நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லா சிசர் நீங்கள் சாணம் பிடிச்சிட்டு வரும்போது அங்கேயே ஆயில் கேட்டு ஆயில் போட்டுருங்க. வரும்போது ஆயில் போட்டு திரும்ப அன்றைக்கி நைட் வந்து ஃபுல்லாக நல்லா ஆயில் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள். சிசர் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகாது. கண்டிப்பாக ஃபினிஷிங்கும் நல்லா வரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோ வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு டிசைனில் சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம். தேங்க் யூ. நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ உடனே வரும். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.